வந்திருக்க ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை வாசித்து அதிலிருந்து இந்த நாளின் செய்தியை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு ஒரு அப்ப துணிக்கை போதுமே. வாசிக்கலாம். மத்தேயு 15 அதிகாரம் 21 28 வரை உள்ள வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, ஆமென், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான சந்தோஷமான ஒரு வேத பகுதி. சந்தோஷம் என்ன அப்படின்னா, அந்த பெண் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமா அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த இடத்துல இந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கடுமையாய் அவரிடத்தில் நடந்து கொண்டது போல தெரியுது. ஏன்னா எல்லாரிடத்திலும் அன்போட பண்போட பரிவோட நடக்கிற பேசுகிற அந்த ஆண்டவர் இந்த பெண்ணிடத்தில் அன்பாவும் பேசுகிற மாதிரி தெரியல, பண்பாவும் பேசுகிற மாதிரி தெரியல, இரக்கமாகவும் பேசுகிற மாதிரி தெரியல. மாறாக ரொம்ப என்ன சொல்றது, வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக பேசுறது போல இருக்குது. என்ன காரணம்? தெய்வம் அப்படி பேசுவாரா? இதுக்கு இந்த பகுதியை கற்றுக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதுக்கு பலரும் பல விதமான விளக்கங்களை சொல்றாங்க. ஏன் அப்படி இயேசு கிறிஸ்து பேசினார்? ஏன்னா அந்த ஸ்பாட்ல இருந்தவங்களுக்கு தான் தெரியும், அல்லது அந்த கலாச்சார முறைமைகளை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படி நடந்திருக்குது. அதுக்கு பல விளக்கங்களை சொல்றாங்க. ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்கத்திலேருந்து அப்பப்போ ஏதாவது இந்த இலவசங்கள் கொடுக்குறாங்கல்ல, ஏன்னா அந்த மாதிரி இலவச பொருட்கள் கொடுக்குற நேரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் எல்லாரும் ரொம்ப வரிசையாக நின்று பொறுமையாக வாங்குவாங்களா? எப்படி வாங்குவாங்க? எல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு வரிசையில் குறுக்க முகுந்துக்கிட்டு அங்கே ஒரு பெரிய அடிதடி சண்டையே நடக்கும். என்னது? வரிசையில் குறுக்க வந்துட்டான். இந்த மாதிரி கலவரங்கள்லாம் நடக்கும்போது அதை கொடுத்துக்கிட்டு இருக்காள் என்ன சொல்லுவார்? எல்லாரும் வரிசையில் வாங்க, அது வரைக்கும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ நீங்கள்லாம் ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க மாதிரில பார்க்குறீங்கன்னு பார்த்ததே இல்லையா அந்த மாதிரி சம்பவத்தெல்லாம்? அதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூட்டத்தை தவிர்க்கவே முடியாது. ஜனங்கள் திரளாக என்ன செய்வாங்க? அற்புதம் பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, நன்மை பெறுவதற்கு கூட்டமாக வந்து அவரை மொச்சிருவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சகோதரி அப்படி இப்படி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தாண்டி உள்ள புகுந்து வந்திருப்பாங்க போல இருக்கலாம். ஒரு முறை நம்முடைய சபையின் வாலிபர்களை மதுரையில் நடந்த ஒரு சர்ச்சில் நடந்த ஒரு சிறப்பு கூட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனோம். அப்போ ஒரு பஸ்ஸு பிடிச்சி, பஸ்ஸு நிறையா கிட்டத்தட்ட 50-55 வாலிபர்களை சகோதர சகோதரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கோம். நான் தான் பொறுப்பு. காலையில் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கோம். ஒரு 10 மணிக்கெல்லாம் போயிட்டோம். காலையில் செஷன் முடிஞ்சிச்சு. மதிய சாப்பாடு நேரம். அங்கே யாருக்கும் சாப்பாடு ஆயத்தப்படுத்தலை. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பாஸ்டர்கிட்ட முன்னுக்கூட்டியே சொல்லி, இங்கேருந்து வர்ற எல்லாருக்கும் நீங்கள் அங்கே இருக்க யாராவது ஒரு கேட்ரிங் சர்வீஸில் சொல்லி எங்களுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்திடுங்க, நான் அதை பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு வந்துருச்சு. அந்த சாப்பாடு கீழே மாடியில் வச்சு மீட்டிங் நடக்குது. கீழே ஒரு ஓப்பன் பிளேஸில் வரிசையாக சாப்பாடு வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு, சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாம் வச்சுட்டாங்க. நம்ம பிள்ளைகள் வர தாமதமாகிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஏதோ வேறவும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே அந்த நிறையா க்ளீனிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வேலைக்காரங்க அவங்களுக்கும்
அங்கே சாப்பாடு இருக்கிறதா நினச்சிக்கிட்டாங்களா அல்லது வழக்கமாக கொடுப்பாங்களா எனக்கு தெரில. அவங்க முதலாக பிளேட் எடுத்துகிட்டு எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க. இப்போ நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? அவங்களாம் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா நான் கூட்டிகிட்டு வந்த யாருக்காக நான் சாப்பாடு வாங்கி வச்சேனோ அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். அடுத்த ஊரில் நான் ஓடி போய் சாப்பாடு வாங்கவும் முடியாது, இவங்களை கவனிக்கவும் முடியாது. என்ன செய்ய? கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்லிட்டேன், இது உங்களுக்காக வாங்கப்பட்டது இல்லை, இது ஆயத்தம் பண்ணப்பட்டது வேறொருக்காக. அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் அவங்களுக்கு நான் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டேன். அவங்களுக்கு கோபம் என் மேலே. பிளேட்டை வச்சுட்டு போயிட்டாங்க, திரும்பிக்கிட்டாங்க. சர்ச்சில் பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டாரு. என்னுடைய நிலைமை அவங்களுக்கு புரியாது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சங்கட சூழ்நிலை இருந்திருப்பாரோ. அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இன்னொரு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அதை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, இது இன்னொரு காரணமா என்ன அப்படின்னா, சில நேரத்துக்கு சொல்லுவோம்ல, இப்போ கூட சில நாளைக்கு முன்னாடி என் மகனுக்கு சோம்பலன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். போகும்போதே ஒரு டீலிங்கோட தான் போனோம். என்ன டீலிங்கு? ஊசி போடக்கூடாது, சரியா? சரி அப்படிங்கிற ஒரு டீலிங்கோட தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறோம். இப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஊசி போட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி முன்னாடி உட்காந்துருக்கேன் அவன், நான் பின்னாடி நின்றுக்கிட்டு, வேண்டாம் டாக்டர். ஆமாம் வேண்டாம் வேண்டாம். ஆமாம்மா, அது பையன் கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஆமாம் கண்டிப்பாக. சொல்கிறது வேண்டாம், செய்க. ஆமாம். சில பேர் பந்தியில் உட்காந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு வந்துடும், வேண்டாம் வேண்டாம், நிறையா வச்சுட்டீங்க, சரி வேண்டாம். அதை மாதிரியும் கூட ஒரு விளையாட்டாக ஜோக்கா சிரிப்பா அப்படி சொல்லுவோம்ல, அதை மாதிரியும் சொல்லியிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்குது. எதுவாக இருக்கட்டும், அந்த பெண் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. 3-4 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த பெண் மாபெரும் அற்புதத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. காரணம் என்ன? அவ சொல்றா, எனக்கு முழு அப்பம் வேண்டாம் ஆண்டவரே, அப்ப துணிக்கை போதும். அது அப்பை துணிக்கை இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, பிரெட் கிரம்பா. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல தூள், இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கேக்கில் தூள் விழும், பிரெட்லையும் தூள் விழும். இதில் என்னென்னா அந்த தூள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அந்த தூள் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தவங்க இருக்கீங்களா? ஆமாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சர்ச்செல்லாம் கேக் கொடுக்குறோம்ல, அன்றைக்கெலாம் நான் சாப்பிட்றது அந்த தூள் தான். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மேலே அந்த க்ரீம், அந்த ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும்ல, அது முக்கால்வாசி கேக்கில் பிஞ்சு கீழே விழுந்துடும். அந்த உளுந்து அந்த இதெல்லாமே அதில் கீழே இருக்கும். அதை எடுத்து உருட்டி ஒரு கேக்காக போட்டோம்னா அல்லேலூயா. அவள் சொல்லுகிறா, அப்போ துணிக்க எனக்கு போதுமே, எ பிரெட் கிரம்ப் இஸ் எனஃப். ஒரு சின்ன பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற அற்புதத்தின் நன்மை எனக்கு போதும், என் வாழ்க்கை முழுவதுக்கும் அது நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்ததுக்கு, அற்புதம் நன்மை கடந்து வந்ததுக்கு முதல் காரணம் என்னன்னா, தடைகளை தாண்டிய விடாமுயற்சி. இந்த நாளில் நம்மளும் கூட பலரும் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அதற்கு தடையை கண்ட உடனே சோர்ந்து போயிடுறோம். சில தடைகளை கண்ட உடனே நம்ம தளர்ந்து போயிடுறோம். என்ன இது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது, எதிர்ப்புக்கு மேலே எதிர்ப்பாக இருக்குது, தடைக்கு மேலே தடையாக இருக்குது, இனிமேலும் நம்ம இதை எப்படி தொடர்ந்து போக என்று நினைத்து நம்ம ஒரு சோர்வுக்கு இடம் கொடுத்து நம்மளை நாமளே ஒரு இருக்கதிலே சமாதானப்படுத்தி கொண்டு செட்டில் ஆயிடுறோம். இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நீங்கள் ஒவ்வொருவரும் தடைகளை தாண்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பெண்ணுக்கு இருக்கிற தடை என்னன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் தடை அந்த இன பிரச்சனை, ரேசிசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுவும் இப்போ இருக்கிறத விட அந்த காலத்தில் அந்த இன வேறுபாடு அதிகமாக இருந்துச்சு. சில இடங்களில் வெள்ளையர் கருப்பன்னு பிரச்சனை, சில இடங்களில் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் பிரச்சனை. இந்த இடத்துல கூட என்னன்னா, இந்த பெண் கானானிய ஸ்திரீ, ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவும் அந்த இஸ்ரவேலர்களில் ஒருத்தரா, யூதர்களில் ஒருத்தரா பிறந்திருக்கிறவர். அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பெண் யாரு? கானானிய ஸ்திரீ. அப்படின்னா
அடுத்தவங்க அந்நியர்கள், அடுத்த தேசத்துக்காரங்க. இந்த அடுத்த தேசத்துக்காரங்களை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை என்ன செய்யும் வரும்ல. இது ஒரு தடை. அந்த பெண் கர்த்தரை நெருங்குவதற்கும் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தடையாக இருக்குது. அவள் அதை கடந்து வர வேண்டியது இருக்குது. பாருங்க, இந்த வித்தியாசம் பார்க்கும்போது நம்ம ஊர்களை நல்லா தெரியும்ல. முந்தி தீண்டாம இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும்ல, புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம்ல. ஏன் என்னமோ நம்ம காலத்தில் அது இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீண்டாமை அப்படின்னா என்ன? சில ஜனங்கள் இந்த தெருவில் போகக்கூடாது, அவங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்க கூடாது, ஏன்னா அவங்க வித்தியாசமானவங்க, அவங்க குறைவானவங்க என்ற எண்ணம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த பெண்ணும் கூட அது போல ஒரு தடையை சந்தித்து கொண்டிருக்கிறாள். ரேசிசம். இதை கடந்து அவள் போக வேண்டியிருக்கு. பார்க்குற மனிதர்கள் இப்போ நம்ம அதாவது அந்த பகுதியில் வாசிக்கும் போது ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும்னு சீசர் ஏதோ இறக்கப்பட்டு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் சரித்திரத்தை சொல்கிறாங்க, இறக்கப்பட்டு சொல்லலையா, இவன் என் பக்கத்தில் நிற்கிறதே எங்களுக்கு பிடிக்கல, இவளை சீக்கிரம் அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்களாம். வித்தியாசம். தடையை தாண்டி போக வேண்டியிருக்கு. இந்த பெண் சந்தித்த தடை, முதல் தடை இந்த இன வேற்றுமை, நிற வேற்றுமை, வித்தியாசம். அடுத்த ஒரு தடையை பார்க்கிறோம், ரிஜெக்ஷன். என்னன்னா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, உனக்கெல்லாம் அற்புதம் கிடையாது, ஓடி போயிரு. எப்படிங்க இருக்கும்? அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன், நீ கானானிய பெண் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு அற்புதம் கிடையாது. ஆனா இவ விடுறதாக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை தாண்டாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையோ அற்புதத்தையோ நன்மைகளையோ நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாரும் சொல்லுங்களேன், தடைகளை தாண்டணும். தடைகளை தாண்ட, தடைகள் வரும். தடைகள் வந்தா நீங்க ஆச்சரியப்படாதீங்க, வராட்டினா தான் ஆச்சரியப்படுங்க. அல்லேலூயா. தடைகள் வந்தா நீங்க புரிந்து கொள்ளுங்க, நிச்சயமா அந்த தடைக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு நன்மை இருக்குது, ஒரு தேவனுடைய பெரிய கிரியை இருக்குது. ஏன்? எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்பாகவும் அதை பெற்றுக்கொள்றதுக்கான தீவிரம், வாஞ்சை நம்மகிட்ட இருக்கான்னு தேவன் பார்க்க விரும்புறாருங்க. ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறோம், அதை பெறுவதற்கான தீவிரம் நம்மகிட்ட இருக்குதா, வைராக்கியம் இருக்குதா? இந்த பெண்ணு பாருங்களேன், 3 முறை ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றா. 3 முறை. முதல் முறை அவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, இயேசு கிறிஸ்து காது கலாத மாதிரியே இருக்காரு. 10 அடிக்கு தள்ளி இருக்க ஒரு காது கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? கேட்கும். ஆனா கேட்டுட்டும் கேட்காத மாதிரியே இருக்கிறார். அப்புறம் சீஷர்கள் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேங்கிறாரு. 3வது ஒரு முறை இப்ப அவளே முன்னாடி வந்து பணிந்து கொண்டு கேட்கிறாளாம், ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறா, சுகமாக்குங்கன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்படின்னா இவங்கெல்லாம் பிள்ளை, நீ நாய்க்குட்டின்னு சொன்னா அதுக்கப்புறம் யாராவது அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிற்போமா? தடை. தடை. எத்தனை தடை வந்தாலும் அற்புதத்தை பெறாமல் நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு தெரியுது, இந்த ஆண்டவரை விட்ட வேற வழி இல்லை, இந்த இயேசுநாதரை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு தான் நமக்கு ஆண்டவரா தெரியுது. ஆனா அன்னைக்கு அவளுடைய பார்வையில அவர் ஒரு போதகர், அவ்வளவுதான். ஆனா அவர் தான் அற்புதம் செய்கிறார், எத்தனையோ பேருக்கு விடுதலை அவர் மூலமா கிடைச்சிருக்குது. அப்ப ஏன் பிரச்சனைக்கும் தீர்வு இவர்கிட்ட தான் இருக்குது. பரவாயில்ல, என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தடையை தாண்டி அற்புதத்தை பெறாமல் போக மாட்டேன். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டிய விடாமுயற்சி. பைபிள் முழுசுலையும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் நடக்கிறத நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்ன அப்படின்னா, எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்க. எலிசா பெரிய பணக்காரருங்க, பெரிய விவசாயி. ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு சொன்ன உடனே அத்தனையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். வந்து அவர் செஞ்ச ஊழியம் என்ன? சில வருடங்களாய் அவர் செஞ்ச ஊழியம் என்ன? பைபிள்ல போட்டிருக்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அது அடைமொழியாவே ஆயிப்போச்சு. இப்ப நம்ம பாஸ்டர் இருக்காங்களா, பெரிய பாஸ்டர், அவங்கள குறித்து எல்லாரும் சொல்ற ஒரு அடைமொழியான வார்த்தை என்னது? புக் எழுதுற ஜான்ராஜ் பாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்போ புக்கு எழுதுறவங்கிறது அடைமொழி ஆகிப்போச்சு. அது மாதிரி எலிசாவுக்கு அடைமொழி என்னது சொல்லுங்க? எலியா என்ன அடைமொழி? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா. அப்போ பாருங்களேன், எவ்வளவு ஹம்புளான எளிமையான ஒரு காரியத்தை அவ
பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எலியாவின் காலம் முடிய போகுது. இப்போ எலிசாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போக வேண்டிய நேரம். ஆனால் எலியா என்ன சொல்றாரு தெரியுமா? எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். இன்னும் 2 நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. நீ இங்கே இரு, உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம நம்ம ஆண்டோட்ட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை வாசிக்கும் போது எனக்கு கேள்வியா இருந்தது என்னன்னா, கர்த்தர் என்ன பெத்தேல் வரைக்கும் போக சொல்றாரு, எலிசா நீ வர்றியா வரலையா அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல. அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு, நீ இங்கே இரு, நான் பெத்தேல் வரைக்கும் போக சொல்றாரு ஆண்டவர். ஆனால் அவர் சொல்றாரு, நான் உம்மோட வருவேன், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுங்க. விடாமுயற்சி அது ஒரு தடைதான். அடுத்து அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் போக சொல்றாரு, நீ இங்கே இரு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்தே ஆவேன், கூட போறாரு. அங்கிருந்து சொல்றாரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு போக சொல்லுகிறார், நீ இங்கே இரு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்தே ஆவேன். அந்த யோர்தானை போய் யோர்தானை கடந்ததுக்கு அப்புறமும் அப்பதான் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும் கேளு. பாருங்களேன், இந்த ஆசீர்வாதத்தை அவர் பெறுவதற்கு, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு 3 தடையை தாண்ட வேண்டியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை தடையை தாண்டின பிறகுதான் அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்பா. அப்போ சொல்றாரு, நம்முடைய ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். அதுக்கும் ஒரு செக் வைக்கிறாரு. கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும், இல்லாட்டினா சொல்லுங்க, இல்லாட்டினா கிடைக்காது. விடாமுயற்சி. இந்த எலிசா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது என்ன லேசான விஷயமா, ஈஸியான காரியமா? அப்படியே போற போக்கில் அப்படி தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்களா? இந்த ஊர்ல எல்லாரும் வந்து 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அதை மாதிரி எல்லாருக்கும் வச்சுக்கோங்கன்னு கொடுப்பாங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் விசேஷமானது. அதை பெற்றுக்கொள்வதற்கு விடாமுயற்சி தேவை. ஹல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், அதுக்கப்புறமும் நான் ஆண்டவரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்ற வைராக்கியம், வாஞ்ச தீவிரம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. கரங்களை சத்தமா இல்லையா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு, பலருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்ப எம்மா ஊருக்கு 2 சீஷர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களோட பேசும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர் வந்து அவங்களோடு கூட நடந்து போய்கிட்டு இருக்கிறார். உடனே அவங்க சோகமா போறதை கேட்டுட்டு அவங்களுக்கு பல வசனத்தை எடுத்து விளக்கி காட்டிட்டு அப்படியே பேசிட்டே போகும்போது அந்த 2 சீசனும் சொல்றாங்க, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சுல அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு போறாங்க. இப்ப அவர்கள் தங்க வேண்டிய இடம் வந்த உடனே அந்த வசனத்தை வாசிக்க, அவர்கள் பிரிய வேண்டிய ஒரு இடம் வந்துருச்சு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். எல்லாரும் கவனிங்க, அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். எல்லாரும் சொல்லுங்களேன், அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். எதுக்குங்க அப்படி காமிக்கணும்? அவர் வந்ததே இவங்களை சந்திக்க தான், இவங்களுக்கு வசனத்தை சொல்லதான், இவங்க மனக்கண்களை திறக்கத்தான். ஆனா அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பிக்கிறாராம். அடுத்த வசனத்தை வாசிக்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை, ஆமென் சத்தமா சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டாங்க? வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டாங்க? ஆமென், வருந்தி கேட்டுக்கொண்டார்களா. அதுக்கப்புறம் உள்ள போனாரு பாருங்க, அப்பத்தை பிட்டாரு, கண்கள் திறந்தது, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், அற்புதங்களா இருக்கட்டும், அதை பெற்றுக்கொள்வதற்கு சில தடைகளை நாம் கடந்து போய் ஆகவே வேண்டியிருக்கிறது. கடந்து போய் ஆகவே வேண்டியிருக்கிறது. யாக்கோபு சொல்றாரு, என்ன போராடுகிறார் இரவெல்லாம். பொழுது விடிகிற போது நேரம் வரும்போது அந்த தேவதூதன் சொல்றாரு, பொழுது விடிய போதுப்பா, போராடினது போதும். இவர் சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தீவிரம் இருக்குதா? தேவனுடைய அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு வேகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவரும் விடாமுயற்சியோடு தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விடாமுயற்சி எதை காட்டுதுன்னா, நமக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டுது. இந்த சகோதரிக்கு விசுவாசம் இருந்துச்சு. இந்த இயேசு கிறிஸ்து அற்புத என் மகளை குணமாக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் மட்டும்தான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால இறுதி வர, கடைசி வர நின்று சாதிச்சிட்டாங்க. அல்லேலூயா.
ஆமா, ஆண்டவர் கடைசியா பார்த்தாரு, இவளை அற்புதம் கொடுக்காம இவள் போகவே. ஆமா, அவளுடைய விசுவாசம் அங்கே வெளிப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு இவள் பதில் சொல்றா. ஆண்டவரே, கடைசி அவர் சொல்றாரு, பிள்ளைங்க அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போட நல்லதில்ல. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை சாப்பிடுமே. அந்த அப்ப துணிக்கை எனக்கு போதுமே. நீங்க எனக்கு பெருசா தராட்டியும் பரவாயில்ல, அப்ப துணிக்கை எனக்கு போதும். ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொன்னாரு? விடாப்பிடியா போராடினவளை பார்த்து சொன்னாரு. விடாப்பிடியா ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டவளை பார்த்து சொன்னாரு. எத்தனை தடை வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், சில மனிதர்கள் மனம் நோகும்படியாய் பேசினாலும், ஆண்டவர் விட்டு துரத்தும்படியான சம்பவங்கள் நடந்தாலும் விடல விடல, உறுதியா பிடிச்சுக்கிட்டா, கடைசி வரை பிடிச்சுக்கிட்டா. ஹல்லேலூயா. ஆமா, தடைகளை தாண்டிய விடாமுயற்சி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது, இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிப்பாடு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். The revelation which you get will give you blessing. உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய வெளிப்பாடு தான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த பெண்ணுக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்ன? எனக்கு பெருசா தர வேண்டாம், சின்னூண்டு போதும். அல்லேலூயா. அந்த பெண்ணுடைய வெளிப்பாட்டை பாருங்க. ஆண்டவரே, எனக்கு நிறைய தர வேண்டாம், a bread crumb is enough. ஒரு சின்ன அப்ப துணிக்கு எனக்கு போதும். அதுதான் அவளுக்கு கிடைச்ச வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தான் அவள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா இது போல வெளிப்பாடு அவசியமா இருக்கு. ஆமே, பாருங்க, இந்த வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில கடந்து வருமானா, தேவன் நமக்காக வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள ஆரம்பிப்போம். பைபிள் வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிரபஞ்சத்தின் அதிபதி ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறானா. தேவன் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய கண்களை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்? எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். எப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த வெளிப்பாடு என்னது? நம்ம வாழ்க்கையிலே தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களை வைத்து வச்சிருக்கிறார். அநேகருக்கு அது தெரியல. பல நேரத்தில் பாருங்களேன், நம்ம இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நினைச்சு நம்ம சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த கானானிய ஸ்திரியை எடுத்துக்கிட்டோங்களேன். இவ புலம்பணும்னா என்னெல்லாம் சொல்லி புலம்பலாம்? நான் ஏன் தான் இந்த கானானிய குடும்பத்தில் பிறந்தனோ, நான் ஏன் தான் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறக்கலையோ, ஏன் தான் என் மகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சோ, ஏன் தான் நான் போகும்போது, ஏன்னா இந்த ஆண்டவர் எல்லாத்தையும் அன்பா பண்பா பேசுகிறவர் என்னைய மட்டும் இப்படி துரத்தி துரத்தி பேசுகிறாரோ. பேசணும்னா எவ்வளவும் பேசியிருக்கலாம், புலம்பி இருக்கலாம். ஆனால் அவளுக்குள்ள ஒரு வெளிப்பாடு, ஒரு சின்ன அப்ப துணிக்கு எனக்கு போதும். என்னிடத்திற்கு என்ன குறைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குறைகள் எல்லாம் மாற்றுவதற்கு தேவனுடைய வல்லமை நிறைவுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு சரித்திர கதை ஒன்று வாசித்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பல நேரத்தில் இல்லாமைகளையும் இயலாமைகளையும் நினைத்து நம்ம பெருசாக நினைச்சு பேசுகிறோம். இல்லை இல்லை, அங்கே தான் தேவனுடைய அற்புதம் நடக்க போகுது. ஜப்பான் தேசத்தில் இந்த ஜூடோ அப்படிங்கிற விளையாட்டு போட்டி கொஞ்சம் பிரபலமானது. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், மாமிச மலை மாதிரி குண்டா ஆட்கள் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் நினைச்சுவாங்க, சண்டை போடுவாங்க. அது குத்து சண்டை மாதிரி, இது ஒரு வேற சண்டைன்னு வைங்களேன். ஜூடோ விளையாட்டு போட்டி. அந்த விளையாட்டு போட்டியில் ஒரு பையன் சாம்பியனாக மாறணும், விளையாட்டு வீரனாக மாறணும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் அவன்கிட்ட ஒரு குறை, இடது கையே கிடையாது அவனுக்கு. கை ஊனம், இடது கையே இல்லை அவனுக்கு, ஒரு கை தான் இருக்குது. பல மாஸ்டர்ல போய் கேட்டிருக்கான், நானும் இந்த விளையாட்டு வீரனாக மாறணும், எனக்கு ஆசை, எனக்கு பயிற்சி கொடுங்க. பலரும் சொன்னாங்க, தம்பி உனக்கு பயிற்சி கொடுக்க முடியாது, உன்னுடைய இயலாமையினாலே எங்களால் உனக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. எல்லாரும் நோ 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 சொல்லி அனுப்பிட்டாங்க. பல பேர்ட்ட முயற்சி பண்ணுறான். ஒரு மாஸ்டர் ஒத்துக்கொண்டார், நான் உனக்கு பயிற்சி கொடுக்குறேன் வா அப்படின்ட்டார். ஸோ ஒரு கையை வச்சுக்கிட்டு இவன் விளையாட்டுக்கு போகிறான், பயிற்சிக்கு போகிறான். அந்த மாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரோக்கை சொல்லி கொடுத்தாராம். கராத்தேலாம் அடிக்காங்களா, இப்படி இப்படி ஆக்ஷனை போடுறாங்க, இதை மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷனை சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை நீ பழகு. அவனும் பழகுறான், பயிற்சி எடுக்கிறான். அதுக்காக பல மாதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியை பழகிட்டான். பழகின உடனே மாஸ்டர் போய் கேட்டான், மாஸ்டர் வேற ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் சொன்னாராம், இந்த ஒரே இது உனக்கு போதும்பா, இதையே நல்லா பயிற்சி பண்ணு அப்படின்ட்டார். மாஸ்டர் சொன்னதை நம்பி இவனும் பயிற்சி பண்ணுறான், பயங்கரமாக பயிற்சி பண்ணுறான்.
ஸோ அந்த ஒரு கலையில், அந்த ஒரு விதமான அடியில் அவன் ரொம்ப தேர்ச்சி பெற்று சிறப்பாக படித்து விட்டான். இப்போ சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்துருச்சு, போட்டிக்கு போகிறான். இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வித்தை தான், இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே அடிதான். போனான், முதல் போட்டி இவனுக்கு தெரிஞ்ச வித்தையை காட்டினான், ஈஸியாக ஜெயிச்சிட்டான். அடுத்த போட்டி ஜெயிச்சிட்டான். என்ன குவார்டர் ஃபைனல், அடுத்து செமிஃபைனல் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இத்தனை போட்டி வந்துட்டான், செமிஃபைனல் எப்படி இவன் ஜெயிப்பான்? என்ன ஆச்சரியம்னா, செமிஃபைனல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவன் ஜெயிச்சு விட்டான். இப்போ ஃபைனல் போட்டி வந்துருச்சு. பொதுவாக ஃபைனல் அப்படின்னாலே அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி யாருன்னா ஏற்கனவே சாம்பியன் வாங்கினவனா என்ன செய்வான் இருப்பான். அவன் டைரெக்டாக அந்த ஃபைனலுக்கு வருவாங்க, செமிஃபைனலுக்கும் ஃபைனலுக்கும். அப்போ ஏற்கனவே பல முறை பட்டம் வாங்கி ஜெயிச்ச அந்த சிறந்த விளையாட்டு வீரன் முன்னாடி நிற்க இந்த ஒத்தக்கை வாலிபன் அவனுக்கு எதிராக போட்டியில் போய் நிற்கிறான். போட்டி ஆரம்பிச்சிச்சு. அடுத்த சில நிமிடங்கள் தான் அந்த ஏற்கனவே இருந்த சாம்பியன் இவனை அடித்து துவச்சி கீழே தள்ளிட்டான். பயங்கரமாக அடி வாங்கி கீழே விழுந்துட்டான். உடனே எல்லாம் சொல்கிறாங்க, போட்டியை நிப்பாட்டிடுவோமா, ஏன்னா இதுக்கு மேலே அந்த பையன் அடி தாங்க மாட்டான், போட்டியை நிறுத்திடுவோமான்னு கேட்கும்போது அந்த மாஸ்டர் சொன்னாராம், குரு சொல்கிறாராம், இல்லை இல்லை போட்டியை கண்டினியூ பண்ணுங்க. அந்த பையனை பார்த்து சொல்லிக்காரு, நீ ஒன்றும் பயப்படாதடா, நீ தான் ஜெயிக்க போகிற, தைரியமாக விளையாடு. திரும்ப போட்டிகள் ஆரம்பமாகுது. இப்போ பல முறை சாம்பியன் வாங்கின அந்த அந்த ஓல்டு சாம்பியன் அவனுக்கு இப்போ ரொம்ப தைரியம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு தடவை ஈஸியாக அடிச்சாச்சுல, இனிமேல் எனக்கு எந்த பாதுகாப்பு கவசமும் தேவையில்லை, ஒரு பொடிப்பையன் இவனை அடிக்கிறதுக்கு இதெல்லாமா, எல்லா பாதுகாப்பு கவசம் கழட்டி போட்டு இப்போவா உன்னை அடிக்கிறேன் பார் அப்படின்னு வந்து நின்னா பாருங்க. இவனுக்கு தெரிஞ்சது ஒரே அடி, ஓங்கி அடித்தான், ஜெயிச்சு விட்டான். ஒரே அடி தான், ஒத்த கை தான், ஜெயிச்சிட்டான். முடிச்சோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஆரவாரிப்பு. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இவன் வந்து மாஸ்டர்கிட்ட கேட்டான், மாஸ்டர் எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கே தெரில, நீங்கள் தான் சொல்லுங்க அப்படின்னா. அப்போ மாஸ்டர் சொன்னாராம், தம்பி நான் உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு அடி இருக்குல்ல, அதுதான் இந்த விளையாட்டு போட்டியிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டெக்னிக். அதைத்தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த கஷ்டமான டெக்னிக்கில் நீ திறமையாக படிச்சுட்ட, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, இந்த டெக்னிக்கை தடுக்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி உன்னுடைய இடது கையை பிடிச்சி நிப்பாட்டுறது தான். உனக்கு தான் இடது கையே இல்லையே, அதனால் உன்னை ஒன்றும் செய்ய முடியல, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னாரா. நம்ம எதையெல்லாம் குறைன்னு நினைக்கிறோமோ, எதையெல்லாம் இல்லை என நினைக்கிறோமோ, எதையெல்லாம் நம்முடைய இயலாமை என நினைக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு துவக்கமாக தேவன் மாற்றி அமைக்கிறார். அவனுக்கு இல்லாத அந்த இடது கை தான் அவன் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நாயோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவள் அற்புதம் பெறுவதற்கான வெளிப்பாட்டை பெறுவதற்கே காரணமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அவள் கானானிய ஸ்திரீயாக இருந்ததுக்காக சந்தோஷம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, நான் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டேன்னு சொன்னார், உனக்கு இல்லைன்னு சொன்னார், அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மைனஸுக்காக ஸ்தோத்திரம், அந்த எதிர்மறையான காரியத்துக்காக ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு ஒப்புமையை சொல்றாரு, நாய்க்கு ஒப்பிட்டு சொல்றாரு, அதுக்கும் ஸ்தோத்திரம். காரணம் அந்த ஒரு வார்த்தை தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் குறைவாக இருக்குது? ஆமாம், இந்த குறைவை நினச்சி நம்ம எவ்வளவு புலம்புகிறோம், கதறுகிறோம். ஆமேன். இல்லை, இன்றைக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. இந்த குறைவு தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு வருவதற்கு காரணமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது. என்ன குறைவு? வேத ஆராய்ச்சியாளர் இப்படியாக சொல்கிறாங்க, அவர் கண்கள்ல இருந்து ஒரு விதமான ஷீல் வடிந்துக்கிட்டு இருந்துச்சு, பார்க்கவும் ஒரு என்ன வித்தியாசமான தோற்றமாக இருக்குது, துர்நாற்றமும் அடிக்கிறது. இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அதுல அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை பாருங்க. அவர் சொல்றாரு, இது எனக்கு ஒரு இடையூறா, இடைஞ்சலா, என்ன சாத்தானுடைய தூதனா இருக்குது, உண்மைதான். ஆனாலும் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை தாழ்த்தி கொள்ள தேவ சமூகத்தில் நான் தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு தூண்டுகோலா, உறுதுணையா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் குறைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கை நிறைவா இருக்க போகுதுங்கிறத வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஆமா, இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை கத்த நமக்கு கொடுப்பாராக. பைபிள்ல பேதுரு அப்போஸ்தலனை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில வந்த ஒரு வெளிப்பாடு அவரை ஓஹோன்னு உன்னதத்துக்கு உயர்த்தி வச்சிருச்சு. அது என்னங்க வெளிப்பாடு?
ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறாங்க? பல பல கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? உடனே பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே கங்க்ராச்சுலேஷன் பா, இப்படி ஒரு வெளிப்பாடு யாருக்குமே கிடைக்கல. அது சொல்லிட்டு சொல்றாரு, மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதாதான் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்லிட்டு பாராட்டிட்டு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது. அப்படின்னா என்ன சொல்றாரு? பேதுரு, நீதான்ப்பா முதல் விசுவாசி, நீதான் முதல் ஊழியக்காரன், நீதான் முதல் அப்போஸ்தலன், உன்னைய வச்சு தான் அடுத்தடுத்து இந்த ஊழியமே சபையே கிறிஸ்டியானிட்டியே வரப்போகுது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பேதுரு அப்போஸ்தலன், அவர் படிக்காதவருங்க, மீனவருங்க, அவருக்கு கல்வி அறிவு இல்லை, உலக ஞானம் ரொம்ப இல்லை, ஆனாலும் அவர் தான் இந்த ஊழியத்தின் முதல் மனிதனாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டார். காரணம் என்ன? அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வெளிப்பாடு என்ன? ஆண்டவரை குறித்து, நம்ம வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு என்ன? இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார்? என்ன காரியங்களை நடப்பிக்க முடியும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நினைச்சு புலம்புறீங்களா? ஆமே இல்ல இல்ல, இந்த குறைவின் மத்தியில தேவனுடைய நிறைவும் அற்புதமும் கடந்து வரும் என்பதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, ஆமே, குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. கரங்களை தட்டி பாடலாம். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா, இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை என்பது இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே. ஹல்லேலூயா. குறைவுகள் அதுதான் நமக்கு பெருசா தெரியுது, ஆனா இல்ல, அந்த குறைவுல தான் தேவனுடைய நிறைவு வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த குறைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கிருபையை கொடுப்பாராக. மூணாவதாக அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த சகோதரி அற்புதம் பெற்றதுக்கான காரணம் என்ன? தாழ்மை. இந்த சகோதரி அற்புதம் பெற்றது எதனால? அந்த முதல்ல பார்த்தோம், விடாமுயற்சி. எத்தனை தடைகளை தாண்டியும் விடாமுயற்சி. இரண்டாவது, அவளுக்கு இருந்த வெளிப்பாடு. மூணாவது, அவளுக்கு இருந்த தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்களேன், தாழ்மை. எத்தனை பேர் தாழ்மை உள்ளவர்களாக இங்கே இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இந்த சகோதரின் கதையை சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் தாழ்மையாக இருக்கீங்களாங்கிறத உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து 3 தடவை மறுத்தார் அப்படிங்கிறத நம்ம வசனத்தில் பார்த்தோம். ஏன்னா முதல் முறை அவள் கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரியே இருந்தார். ரெண்டாவது, சீஷர்கள் வந்து சொன்ன பிறகும் நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன், மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொன்னார். மூணாவது, அவளே வந்து பணிந்து கொண்டு கேட்குறா. அப்பயும் அவர் சொல்கிறாரு, நீ இவங்கெல்லாம் பிள்ளைகள், நீ எல்லாம் நாய்க்குட்டிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அவரை ஆண்டவர்னு பலருக்கும் தெரியாது. அவர் ஒரு போதகர், வசனத்தை போதிக்கிற போதகர், அற்புதம் செய்கிறார். அவர் போதகர், இவர் விசுவாசி. ஒரு போதகர் விசுவாசியை பார்த்து சொல்றாரு, உங்களாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? வேற சந்தோஷப்படுறதை விட்டுருங்க, எத்தனை பேர் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்பீங்க? உங்களை பார்த்து ஒருத்தர் இந்த வார்த்தையை சொன்னா, இந்த கானானிய ஸ்திரீ இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க யாரை சந்திக்க போயிருக்கீங்களோ அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, எத்தனை பேர் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்பீங்க? அல்லது எத்தனை பேர் ஓடியே போயிடுவீங்க? நானாக இருந்தால் ரெண்டாவது கேட்டகரி தான். என்ன செஞ்சிருவேன்? அற்புதமும் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம், நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போகிறேன். எத்தனை பேரால் புரிய முடியுது? அப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலியேஷன், நம்மளை அவமானப்படுத்துகிற ஒரு செயல் அந்த இடத்துல நடந்த பிறகு எத்தனை பேர் அங்கே நிற்பீங்க? அந்த பெண் நிற்கிறா, அதுக்கு பேர் தான் தாழ்மை. ஏன்னா அவளுக்கு ஒன்று தெரியும், இந்த ஆண்டவரிடத்தில் அற்புதம் உண்டு, நான் எப்படி ஆகிலும் அற்புதம் பெறாமல் போக மாட்டேன், அற்புதம் பெறாமல் போக மாட்டேன்.
பாருங்களேன், பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெறுவதற்கு நம்ம தான் தடையாக இருக்கிறோம். நம்ம அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மனதின் எண்ணங்கள் அல்லது நம்மளை தாழ்மைப்படுத்தாத செயல்கள் தடையாக இருக்குது. ஆரம்பத்தில் சொன்னனே, விடாமுயற்சி வேண்டியிருக்கு, வெளிப்பாடு வேண்டியிருக்கு, அதே நேரத்தில் தாழ்மை வேண்டியிருக்குதுங்க. தாழ்மைனா நம்ம எல்லாருமே தாழ்மை உள்ளவர்கள் தான். ஆனால் நம்மளை தாழ்மைப்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் வருதுல, அந்த நேரத்திலையும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு நேரம் வந்த உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் அப்படியே பொங்கிக்கிட்டு வரும், வேகம் அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன மாதிரி சொல்லிவிட்டாங்க, இனிமே நான் அவங்க முகத்தில் முழிப்பேனா, இனிமே நான் அங்கே இருப்பேனா, அந்த இடத்துல காலை வைப்பேனா, செத்தாலும் மிதிக்க மாட்டேன். அதுக்கு 2 பழமொழியும் சொல்லி, மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம். ஆனா தாழ்மை, இந்த சில நேரங்களில் நம்மளை தாழ்மைப்படுத்துதலின் அனுபவத்தின் வழியா தேவன் அனுமதிக்கிறார், கடந்து போக வைக்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லாமே ஆண்டவரால் நடக்குதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அறியாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்போ சில நேரங்களில் சில மன சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள், சில வருத்தப்படக்கூடிய காரியங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில். அதன் வழியாக கடந்து போகிறோம். அந்த நேரத்தில் உள்ளம் கொதிக்குது, வேதனைப்படுது, கஷ்டப்படுது. போயிருக்கீங்களா அது வழியா? ஆனால் ஆண்டவர் அறிஞ்சுதான் அது நடக்குது. ஏன் ஆண்டவர் அதன் பாதையில் நம்மளை அனுமதிச்சிட்டார்? அந்த நேரத்தில் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த தாழ்மைப்படுத்தலுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வரப்போகுது. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, மேன்மைக்கு முன்னானது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நம்ம தாழ்மையாக தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளை இன்னும் தாழ்மைப்படுத்த, நம்மளை இன்னும் நம்ம இருக்கிற நிலையை விட்டு இறங்கி போக வைக்க சில காரியங்கள், சூழ்நிலைகள், சம்பவங்கள் நடக்குது. ஒரு புரிந்து கொள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நம்மகிட்ட இருக்கிற குறைய ஒருத்தர் சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு சுருக்குன்னு கோவம் வரும். ஆமாவா இல்லையா? அந்த குறைய ஒருத்தர் சொல்லி நம்மகிட்ட பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷம் நம்மளால் அதை தாங்கிக்கிறவே முடியாது. கண்ணீர் பெருக்கெடுத்து வரும், கோபம் வரும், என்ன செய்ய தெரியாத அந்த ஒரு இயலாமையை வெளிப்படுத்துவோம். பைபிளில் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம்ல, அந்த அன்னாள், அவளிடத்தில் ஒரே குறை, அவளுக்கு பிள்ளை இல்லைங்கிறது தான். அதை சொல்லி காமிக்கிறா பெனினாள், அதை குத்தி காமிக்கிறா அந்த பெனினாள். அடுத்த நிமிடம் அவளுக்கு கொண்டாட்டமும் பிடிக்கல, பிரியாணியும் பிடிக்கல, சந்தோஷமும் பிடிக்கல, எதுவும் வேண்டாம், இந்த இடத்த விட்டு நான் ஓட போறேன். ஓடி போனால் ஆலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டா, காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் அழுது கொண்டிருந்தாள். பாருங்களேன், தாழ்மைப்படுத்துதலின் அனுபவம். என் தேவனுக்கு தெரியாதா? இந்த அண்ணாள் இந்த வார்த்தையை சொன்னா இந்த வார்த்தையை கேட்டா கஷ்டப்படுவாளே, அந்த பெனினால பேச விடாம தேவன் தடுத்திருக்கலாமே. ஏன் பெனினாள் பேச அனுமதிச்சு அதை அண்ணாள் கேட்டு துன்பப்பட தேவன் அனுமதிக்கிறார்? நம்ம வாழ்க்கையிலும் கூட சில இது மாதிரியான தாழ்மைப்படுத்துதலின் அனுபவம் வந்துருது. சிலர் நம்ம கேட்கக்கூடாத காரியத்தில் நம்மளை பற்றி பேச, நம்ம அதை கேட்க மனசு வேதனைப்படுது, மனசு துடிக்குது. ஆண்டவரே, இதெல்லாம் பேசலாம் நான் கேட்கணுமா? இதெல்லாம் கேட்டுட்டு நான் இருக்கணுமா? அந்நேரம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த தாழ்மைக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வரப்போகுது. ஹல்லேலூயா. அவளுடைய தாழ்மை தான் அவள் வாழ்க்கையில் அற்புதம் வர காரணமாக இருந்துச்சு. இந்த தாழ்மையின் அனுபவம் தான் அதுக்கு அடுத்து இருக்கிற ஆசீர்வாதத்தை சொந்தரிப்பதற்கு அடித்தளமாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த அன்னாள் அந்த தாழ்மையின் அனுபவத்தில் அன்னைக்கு முழுசும் அழுதாள். பைபிளில் போட்டிருக்கு, அதுதான் அவள் அழுத கடைசி நாள். ஹல்லேலூயா. அப்படியானா அவள் வாழ்க்கையில மேன்மை வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையிலும் கூட இது போல என்னென்ன சூழ்நிலைகள், என்னென்ன அனுபவத்தில், இந்த கானானிய ஸ்திரீ எடுத்துக்கோங்க, அவள் அந்த ஒரு தாழ்மையின் அனுபவத்தில் கடந்து போனது அன்னைக்கு தான் கடைசி. காரணம், அவளுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, அவருடைய மகள் சுகமானாள், அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து வாழ ஆரம்பிச்சா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளிலே தாழ்மைப்படுதலின் அனுபவம் வந்துருதா? இதை தேவன் அனுமதிச்சிடறாரா? நம்ம உள்ளம் வேதனைப்படுது, கஷ்டப்படுது, இப்படி ஒரு காரியம் வந்துருச்சே, இப்படி ஒரு சம்பவத்தை தேவன் அனுமதிச்சிட்டாரே. வருத்தப்படாதீங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் போகிற தாழ்மை அடுத்து மேன்மை பக்கத்திலே இருக்குது. இந்த தாழ்மைக்கு அடுத்ததாக தேவன் உங்களுக்கு மேன்மை வச்சிருக்கிறார். அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா,
நீங்க எந்த அளவு தாழ்மையின் பள்ளத்துல போறீங்களோ அந்த அளவு தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போறாரு. விசுவாசிக்கும் சத்தமா இல்லையா சொல்லலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து வாசிக்கிறோம். அங்க 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ல இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத குறித்து வாசிக்கிறோம். எடுத்து பாருங்க, பிலிப்பியர் 2:5. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லுங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்ப அவர் தம்மை தாழ்த்தினார். எந்த அளவு தாழ்த்தினார்? முதல்ல மனுஷன் அளவுக்கு தாழ்த்தினாரு. அதுக்கப்புறம் மனுஷ நிலைமையிலும் மிக கீழான நிலைமைக்கு தான் என்ன செஞ்சாரு? தாழ்த்தினாரு. அதுதான் பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே தொங்கினார். அவரால் படைக்கப்பட்ட மனுஷன் கீழே இருந்துகிட்டு அவரை பார்த்து பேசுறான். என்ன பேசுறான்? நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா சொல்றானா? கொஞ்சம் அந்த காரியத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க தான் கிறிஸ்து மாதிரி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் கீழே இப்படி பேசினான்னா நமக்கு எப்படி இருக்கும்? நான் அந்த இடத்துல இருந்து என்ன பிதாட்ட ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். பிதாவே, ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க, நான் இறங்கி போய் ஒரு அரை அவனுக்கு விட்டுட்டு வரேன். இறங்கிவான்னு சொன்னால இந்த வந்துட்டேன் வாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் பேசுறானா? பேசட்டும். இன்னும் என்னை தாழ்மைப்படுத்தக்கூடிய அனுபவத்துக்குள்ள பிதா அனுமதிச்சிருக்கிறார்னா நான் அதன் வழியாய் போக ரெடியா இருக்கிறேன்னு தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எந்த அளவு தன்னை தாழ்மைப்படுத்தினாரோ அந்த அளவு தேவன் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில தாழ்மைப்படுதலின் அனுபவம் வருதா? நமக்கு இப்படியெல்லாம் தேவன் நம்மளை அனுமதிக்கிறாரே, இப்படியெல்லாம் சில காரியங்களை தேவன் நம்மளை நடத்திட்டு போறாரேன்னு உங்களுக்கு யோசனையா இருக்குதா? கவலைப்படாதீங்க. ஆமேன். அந்த நேரத்தில் உங்க கடந்து போற தாழ்மைக்கு தக்கதாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, பைபிள்ல யோசேப்பை குறித்து பாருங்க. அவர் வாழ்க்கையில் வந்த தாழ்மையின் அனுபவங்கள், அதாவது தாழ்மைனா தாழ்மைப்படுத்துதலின் அனுபவங்கள் ரொம்ப கஷ்டமானதா இருக்குதுங்க. அவர் பாருங்க, அந்த போத்திபார் வீட்டில் வேலை செய்யும் போது பொய் குற்றம் சாட்டப்படுறார். ஆனா பாருங்க, பொதுவாக ஒருத்தன் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அவன் பதில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவன் விளக்கத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். யோசேப்புக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கப்படலை. அவன் மேல எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றாங்க, இவன் தப்பானவன், மோசமானவன், தப்பா நடக்க ட்ரை பண்ணா, அப்படியா இப்படியா. அவன்கிட்ட வந்து என்னப்பா பிரச்சனை, என்னதான் நடந்துச்சு, ஓம் பக்க கருத்து என்ன, ஒருத்தரும் கேட்கல. ஆளாளுக்கு பழி சொல்லி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஒரு மனுஷனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அந்த மனுஷனுடைய உள்ளம் எப்படி துடிச்சிருக்கும்? இவனை பார்க்குறவன்லாம் எப்படி பார்ப்பான்? எப்படி படுபாவியா இருப்பான் போல, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவனா இருக்கான் போல, நம்மள முதலாளிக்கு துரோகம் செய்யறவனா இருக்கிறவன் இவன். என்னெல்லாம் அவனை பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க. அத்தனைக்கும் இவன் மனசு அப்படியே புழுவா துடிக்கும். நான் தவறே செய்யலை, ஆனால் என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட ஒருத்தரும் கேட்க ஆயத்தமாக இல்லை. தாழ்மைப்படுத்துதலின் அனுபவம். சில காரியங்களை தேவனே அனுமதிச்சிடுறார். சில நேரங்கள் அதன் வழியா போக முடியாது, தேவனே நமக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்றாரு. போப்பா அது வழியா. ஏன்னா பைபிளில் வசனத்தில் இருக்குல்ல, மயிர் கத்திரிக்கணும் முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இயேசு கிறிஸ்து இருந்தாராம். ஏன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா, அடிக்கிறியா அடி, சிலுவையில் அடிக்கிறியா அடி, ஆணியை வச்சு அடிக்கிறியா அடி, சவுக்கால் அடிக்கிறியா அடி, முள்ளால் கிரீடம் வச்சு குத்துறியா குத்து, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் பேசாமல் நிற்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் இயேசு கிறிஸ்து இருந்தது போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்மைப்படுத்துதலின் அனுபவத்தை தேவன் அனுமதிக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தாழ்மைக்கு அப்புறம் மேன்மை இருக்கு. ஹல்லேலூயா. எந்த அளவு நம்மளை தாழ்மைப்படுத்துகிறாரோ அந்த அளவு நம்மளை மேன்மைப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால தாழ்மைக்கு நம்மளை அனுமதிக்கிறார். யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் போன தாழ்மையை கம்பேர் பண்ணும்போது இந்த மேன்மைங்கிறது பல மடங்கு பெருசுங்க. அப்புறம் யோசிப்பாரு, பரவாயில்ல, போத்திபார் என் மேல பொய் குற்றம் சாட்டினானா சந்தோஷம், அவன் மனைவி என் மேல பழி சொன்னாலா சந்தோஷம், எந்த தீமை நடந்துச்சா பரவாயில்ல, காரணம் இப்ப என் வாழ்க்கையில வந்திருக்கிற மேன்மை ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அது போல? ஆமா,
சில குறைவுகள், சில கடுமையான அனுபவங்கள் வழியாக கடந்து போகும்போது தேவனே நம்மளை அனுமதிச்சிருக்காருன்னு அதில் நம்ம பொறுமையாக தான் போக வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம இந்த ஏதேன் தோட்டத்தை வாங்க ஆரம்பித்த அந்த காரியத்திலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ என்ன மன கஷ்டம், பலவிதமான கஷ்டங்கள் வழியாக நான் கடந்து போனேன். அப்போல்லாம் எனக்கு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே கஷ்டமாக இருக்குதே, அப்படி இருக்குதே. ஆனால் இப்போ நினைக்கும் போது பரவாயில்ல, எந்த கஷ்டமும் தேவன் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்துக்கு ஈடே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் தான், நம்ம கடந்து போன கடினங்கள்லாம் கொஞ்சம் தான், ஆனால் அதனால வந்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ரொம்ப 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 அதிகம். ஹல்லேலூயா. அப்போ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு சொன்ன மாதிரி தாழ்மைப்படுத்துதலின் அனுபவத்தை சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிச்சிடுறாரா, பொறுமையோடு இருப்போம். அதுக்கடுத்து மகா பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் இருந்த தாழ்மை தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. நான்காவதாக, நிறைவாக, ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை வல்லமையை செய்யறதுக்கு போதுமானதாக இருக்குது. மத்தேயு 15:28 வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். Women, you have a great faith. Your request is granted. அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. சொல்லுங்க, உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க அவள் இத்தனை கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பொறுமையாய் சகித்து கடந்து போகிறா. அவளுடைய அந்த விடாமுயற்சி இந்த ஒரு வார்த்தையை பெறுவதற்காகத்தான். அவளுடைய அந்த விசுவாசம் வெளிப்பாடு எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை பெறுவதற்காகத்தான். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த தாழ்மை, எத்தனை காரியத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த தாழ்மை இந்த ஒரு வார்த்தையை பெறுவதற்காகத்தான். கடைசியாக அந்த ஒரு வார்த்தையை பெற்றுவிட்டா ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, அந்நேரமே. எல்லாம் சொல்லுங்க, அந்நேரமே. அந்த சேம் டைம் அவளுடைய மகள் சுகமானாள். அவளுடைய மகள் எங்க இருக்கிறா? எங்கேயோ இருக்கிறா, வீட்டில் தூரமாக இருக்கிறா. ஆனால் இயேசு சொன்ன அந்த ஒரே நிமிடத்தில் அவளுடைய மகள் சுகமானாள். அவளுடைய மகள் அற்புதத்தை பெற்றா. அவள் மகள் விடுதலையை பெற்றா. இனிமே இவளுக்கு என்னங்க வேணும்? இனிமே இவளுக்கு என்னங்க வேணும்? என்னங்க குறை? ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை சகல காரியத்தை செய்வதற்கு போதுமானதாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், 2.5 மணி நேரமாக இங்கே உட்காந்துருக்கோம்னா அதுவும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான். தேவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான். அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், புதுப்பிக்கும், உயிர்ப்பிக்கும், சாட்சியாளனை நிறுத்தும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் இருப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வசனத்தின்படியா எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக, வல்லமையாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக கடந்து வரட்டும். எங்கள் வாழ்க்கையில் இதுவரை நாங்கள் கடந்து போன எல்லா தாழ்மையின் அல்லது தாழ்மைப்படுத்தப்படுதலின், அவமானப்படுத்தப்படுதலின் அனுபவத்தின் வழியாக போயிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கும்.